சோ நீங்க எந்த சேட்டலைட் எடுத்து பார்த்தாலுமே அது அவுட் சைட்ல வந்து நல்ல பளபளன்னு ஒரு கோல்டு கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. பட் ஆக்சுவலா அது கோல்டா கிடையாது. சொல்ல போனா ஒரு பிளாஸ்டிக் பிலிம், பாலிமைடு சொல்லக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பிலிம். ஆனா அந்த பிளாஸ்டிக் பிலிம் இந்த மாதிரி ஷைனிங்கா மாத்துறதுக்கு அதுல அலுமினியம் கோட்டிங் கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கா அந்த சேட்டலைட்டை மாத்தாங்க? இதுக்கு காரணம் ஹீட். சோ நீங்க ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வகையான ஹீட் சோர்ஸ் தான் இருக்கு. அதுனா சூரியன்ல இருந்து வர லைட். ஓகேங்களா? அந்த லைட்னால சேட்டலைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ஹீட் ஆகும். பட் எல்லா இடமும் ஆகாது. அதுதான் அங்க பிரச்சனை. சோ சேட்டலைட்ஸோட எந்த பக்கம் வந்து சூரியனை நோக்கி இருக்கோ அந்த பக்கம் ரொம்ப ஹீட் ஆகும். ஆனா அதே சமயத்துல சேட்டலைட்டோட எந்த பக்கம் சூரியனுக்கு ஆப்போசிட், அதாவது ஷேட்ல நிழல்ல இருக்கோ அந்த இடம் ரொம்ப ரொம்ப கோல்ட் ஆகும். அதனால ஒரே சேட்டலைட்டுக்குள்ள ஒரு ஏரியா ரொம்ப ஹீட் ஆகும், ஒரு ஏரியா ரொம்ப கோல்டாவும் மாறும்போது அந்த சேட்டலைட்ல நிறைய மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் உருவாக வாய்ப்பு. டெக்னிக்கலி சூரியன்ல இருந்து வர லைட்டை இந்த ரிஃப்ளெக்டிவ் பிலிம்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். சோ அது மட்டும் இல்லாம லைட்டா வர ஹீட்டை கூட இந்த பிளாஸ்டிக் பிலிம்ஸ்க்குள்ள ஒரு மெஷின் வச்சிருப்பாங்க, மெட்டல் மெஷின் சொல்லிட்டு. அந்த மெட்டல் மெஷின் எங்கன்னா ஒரு இடத்துல அதிக ஹீட் உருவானா அந்த ஹீட் அப்படியே கேரி ஓவர் பண்ணி அந்த கோல்டன் ஏரியாக்கு அந்த ஹீட் எடுத்துட்டு போயிடும். சோ அதனால மொத்த சேட்டலைட்டோட டெம்பரேச்சர் எப்பவுமே அது ஒரே அளவுல இருக்க மாதிரி பார்த்து